முதலாக மார்க்கெட் ஏரியாவில் கார் ஓட்டப் போகிறீர்களா? இந்த வழிகாட்டி உங்களுக்காக. இந்த விபத்து நடந்ததுக்குப் காரணம் என்ன தெரியுமா? நம்மைப் போலவே புதுசா கார் ஓட்டுபவர் இடிச்சிட்டார். ஏய், இப்படியா சடன் பிரேக் போடுவ? ரைட்ல போக வேண்டிய நீ ஏண்டா லெப்ட்ல வர? ஸ்பீட் பிரேக்க பார்த்து வரமாட்டியா? ஏம்பா, என்ன வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? இந்த ரோட்ல போய் யாருனா ஸ்பீடா போவாங்களா? இப்படி ஏகப்பட்ட வசனங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சரியா புரிஞ்சுக்காம கார் ஓட்டுவதுதான். மார்க்கெட் ரோட்ல கார் ஓட்டினால் என்னென்ன ரிஸ்க் இருக்கும்? ஹைவேல ஓட்ட மாதிரி இங்க ஓட்ட முடியுமா? பல டிரைவர்கள் அதிகமா குழப்பம் அடைவதே இந்த மார்க்கெட் ஏரியாவுல கார் ஓட்டுவதுதான். ஒரு நிமிஷம் கவனம் சிதறினாலே உங்கள் வாழ்க்கையும் மற்றவர்களுடைய வாழ்க்கையும் ஆபத்தில் விழும். பஸ்ஸு, பைக்குகள், நடக்கிற மக்கள். நீங்க முதலில் மார்க்கெட் ஏரியால கார் ஓட்டுகிறீர்கள் என்றால் அது பெரிய விஷயமில்லை. சில விஷயங்களை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஓட்டனா நீங்களும் வெற்றிகரமா ஓட்டலாம். வணக்கம் நண்பர்களே. மார்க்கெட் ஏரியா என்றாலே ஒரே பரபரப்பான இடம். அதிகமான சப்தம், அதிகமான மக்கள் தொகை, வியாபாரிகள், ஆட்டோ ரிச்சாக்கள், பைக்குகள், லோடு வண்டிகள். சிக்னலை பார்த்து ஓட்டணும், பெடஸ்டியன் கிராஸ்ல நிக்கணும், பின்னாடி ஹாரன் அடிக்கிறவனுக்கு வழிவிடணும். இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த மாதிரியான இடத்தில் கார் ஓட்டுவது என்பது ஒரு கலைதான். அந்தக் கலையை கற்றுக்கொள்வதற்கான வழிகாட்டியாக இந்த வீடியோ உங்களுக்காக. ஹைவேயை விட கஷ்டமான இடமான மார்க்கெட் சாலையில் கார் ஓட்டுவதைப் பற்றிதான் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதிக போக்குவரத்து, மக்கள் நடமாட்டம், எதிர்பாராமல் குறுக்கே வருவது. இந்த வீடியோவில் கார் ஓட்ட பழகினர் எல்லாம் கவனிக்கணும். எப்படி பயமில்லாமல் மார்க்கெட் சாலையை அனுசரிச்சு கார் ஓட்டலாம் என்று புரிய வைக்கப் போகிறோம். கண்ணும் கருத்தும் 10 விழியாய் இருக்க வேண்டும். கண்ணும் கருத்தும் 10 விழியாய் இருக்கணும். அப்படின்னா உங்கள் 2 கண்கள் மட்டும் போதாது. மனதின் முழு கவனமும் கண்களின் கூர்மையும் சேர்ந்து 10 கண்கள் போல் வேலை செய்யணும் என்பதுதான் அடிப்படை அர்த்தம். மார்க்கெட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் நொடியில் மாறும். பக்கத்தில் நடக்கிறவர், எதிரே வரும் வண்டி, திடீரென்று சாமான் தூக்கிக் கொண்டு ஓடும் ஆள், எல்லாவற்றையும் கவனிக்க நம்முடைய கண்களும் கான்சென்ட்ரேஷனும் கத்தி மாதிரி ஷார்ப்பா இருக்கணும். மார்க்கெட் என்பது ஒரு மாறிக்கொண்டே இருக்கும் சூழல். ஒரு நொடியிலே ஒரு குழந்தை திடீரென சாலை கடக்கலாம். பைக்குகள் திடீரென வரலாம். பாதசாரிகள் சாமான்களோடு நடந்து வரலாம். ஒரு ஆட்டோ திடீரென யூ டர்ன் எடுக்கலாம். இதில் எதிர்பாராதது தான் சாதாரணம். அதனால்தான் உங்கள் கண்ணோட்டமும் கவனமும் அதிகப்படுத்தணும். முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். 1 பார்வை, 2 கவனம். இந்த 2 சேர்க்கையில்தான் 10 விழி கிடைக்கிறது. ஒரு கண்ணால் பக்கத்து வண்டியை கவனிக்கவும், இன்னொரு கண்ணால் பாதசாரியை கவனிக்கவும். 3வது மனக்கண், ரியர் வியூ மிரர்ல இருக்கிற ஆளையும் கவனிக்கணும். நீங்க கார் ஓட்டறீங்கன்னா உங்கள் 2 கண்களும் ஒரு ஸ்கேனர் மாதிரி வேலை செய்யணும். மிஸ் பண்ணினீங்கன்னா வாழ்க்கை நொடியிலே மாறும். உங்களுடைய பார்வை இடது வலது, பின்னால், முன்னால் எப்போதும் சர்க்குலராக இருக்கணும். ஒரு சைடு கண்ணாடிய பார்த்துக்கொண்டு இருக்காதீங்க. உங்கள் பார்வை விசாலமாக இருக்க வேண்டும். மாப்பிள, போடுரா பிரேக்க. ஹடன் பிரேக் அடிக்காதீங்க. அதிகமாக பயத்தால் திடீரென பிரேக் பிடித்தால் பின்னாலிருந்து வரும் வாகனம் உங்கள் மீது மோதிவிடும். முன் செல்லும் வண்டிக்கு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை விட்டு நீங்கள் ஓட்ட வேண்டும். எப்பொழுதும் எதிர்பார்ப்புடன் ஓட்ட வேண்டும். அதிக இடைவெளி விட்டு ஓட்டுவதால் சடன் பிரேக் அடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. கழுதைக்கும் ஹார்ன் அடிக்கணும். ஆனா எப்படி? ஹார்ன் அடிக்கணும், அது உண்மை. ஆனால் எப்போது? இதற்கு யாருக்கு? இதைத் தெரிந்துதான் மார்க்கெட்டில் நீங்கள் பாதுகாப்பா வண்டி ஓட்ட முடியும். ஹாரன் ஓயாம அடிக்காதீங்க. மார்க்கெட்டில் இருசக்கர வாகனங்களும் பாதசாரிகளும் நிறைய இருப்பதால் ஆரன் அடிக்கிறதுக்கு ஒரு ஒழுங்குமுறை வேண்டும். உடனே பயம் கொண்டு நெரிக்க விடக்கூடும். சாதாரணமாக 1-2 ஹாரன் கொடுத்தாலே போதும். ஹாரன் கொடுப்பது முன்னே செல்பவருக்கு நாம் வருகிறோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான், அவரை ஓட வைப்பதற்காக அல்ல. கியர், பிரேக், கிளச், வண்டிக்கு முழு கண்ட்ரோல், இந்த 3 தாங்க. இந்த 3ஐயும் மரியாதையோடு நடத்துங்க. இந்த 3ஐயும் உபயோகிச்சு மார்க்கெட் இடத்தில் முழு கண்ட்ரோல் ஓட வண்டி ஓட்டணும்.
கியர் மாற்றும் போது திடீர்னு வண்டி எகுரும். அப்படி எல்லாம் ஓட்டக்கூடாதுங்க. கிளச்சடனா விடக்கூடாது. அப்படி விட்டிங்கன்னா கண்டிப்பா வண்டி எகுரும். உடனே நமக்கு பயம் ஏற்படும். அதனால சடன் பிரேக் அப்ளை பண்ணிடுவோம். மெதுவா கியர் மாற்றி ஸ்லோவா கிளச்சை விட்டாலே வண்டி எந்த ஜெர்க் ஆகாம ஸ்மூத்தா போகும். கண்டிப்பாக முதல் மற்றும் இரண்டாவது கியருக்கு கிளச்ச மெதுவாதான் விடணும். மூன்றாவது நான்காவது கியருக்கு கிளச் நார்மலாக விடலாம். வேகம் விவேகம் ஆகும். முதல்ல நாம கார் ஓட்டும் ரோடு பெரிய ரோடு இல்லை அப்படின்றது நம்ம மனசுல ரெஜிஸ்டர் ஆகணும். அடிக்கடி ஸ்மூத் பிரேக் ஆப் கிளச்சி ஸ்மூத்தா கியர் மாற்றுவது இதெல்லாம் மார்க்கெட் சாலையில் முக்கியம். வண்டி வேகம் 20 கிலோமீட்டர் இருந்து 30 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கணும். தேவைப்பட்டால் அதைவிட குறைவாக கூட ஓட்டலாம். கார் ஓட்டுவது நாம இல்ல நம்முடைய மனநிலைதான் புரிஞ்சுக்கணும். நெரிசல்ல கார் ஓட்டுவது பயமாயிருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. ஆனா நம் அமைதிதான் நம்மை காப்பாற்றும். சிறிய விஷயத்திலேயே டென்ஷன் ஆகாம மத்தவங்களுக்கு வழிவிட்டு ஸ்லோவா ஓட்டுங்க. உங்கள் ராணியும் ராஜாவும் யார் தெரியுமா? லெஃப்ட் ரைட் சைடு மிரர் தாங்க. நம்முடைய இரு பக்கத்திலும் நடக்கும் விஷயங்களை தெரிந்து கொள்ள ராஜாவையும் ராணியையும் 3 செகண்டுக்கு ஒருவாட்டி பார்த்துக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ராஜாவையும் ராணியும் பார்க்காம லேன் சேஞ்ச் பண்ணீங்கன்னா பாதி விபத்து உங்களால தாங்க நடக்கும். சைடு மிரர்களையும் பின்புற பார்வை மிரரையும் நம்முடைய எக்ஸ்ட்ரா கண்கள் மாதிரி பார்க்கணும். இதை பார்க்காமல் வண்டி ஓட்டினால் பின்னால வருபவர் நம்ம விரோதி ஆயிடுவார். வலது பக்கம் இடது பக்கம் திரும்ப போறீங்களா முடிவெடுக்கும் மாஸ்டர் மாதிரி இருக்கணும். டர்ன் எடுக்குறப்போ கண்டிப்பா இண்டிகேட்டர் போடணும். ஹார்ன் கண்ணால் கணிப்பு மெதுவாக மனேயுவர் பண்ணணும். மார்க்கெட்ல எல்லா சாம்பாரும் கிடைக்கும். ஆனா பார்க்கிங் கிடைக்காது. இடம் கிடைச்சதேனு ஏடாகூடமா பின்னாடி முன்னாடி ரிவர்ஸ் போகாதீங்க. முன்னாடி பின்னாடி பார்த்து ஸ்லோவா பின்னாடி வரணும். மார்க்கெட் ஏரியா ஒரு பரீட்சை எழுதுற இடம் மாதிரி. கார் ஓட்டும் திறமையிலே பாஸ் ஆகணும்னா நீங்கள் அமைதியாகவும் விழிப்புடனும் இருக்கணும். இந்த வழிகாட்டிகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை கொடுக்கும். மார்க்கெட்டில் கார் ஓட்டுவது என்பது ஒரு மெண்டல் சேலஞ்ச். இது அனுபவத்தினாலதான் நாம சரியா ஓட்ட முடியும். ஆனால் இந்த பழக்கங்களை ஆரம்பத்திலேயே உபயோக பண்ணிட்டீங்கன்னா வருங்காலத்தில் எந்த சாலையிலும் பயமில்லாமல் ஓட்டலாம். நீங்கள் ஓட்டும் கார் ஒரு யானை மாதிரி. அது சும்மா போனால் எல்லாம் நல்லது. ஓட்டுறவன் தவறிப்போனால் டேஞ்சர்தான். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? உங்க வாழ்க்கையிலும் பாதுகாப்பா அமைதியா அருமையா கார் ஓட்டணும்னா இந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் பாருங்க. நண்பர்களுடன் பகிருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. அடுத்த வீடியோல இரவு நேரத்தில் கார் ஓட்டுவது எப்படி என்ற தலைப்பில் வீடியோவை பார்க்கலாம்.